அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே உங்களுக்கு வெற்றியை தரும். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய கரம் இன்று உங்களுக்கு உங்களுடைய வெற்றியை உங்களுடையதாக்கிக் கொள்ள உதவி செய்யும். ஆமென். நீங்க பைபிள்ல நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு, நிறைய சம்பவங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். யோசுவா 10 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. கிபியோனிற்காக யோசுவா இணைந்து போன யுத்தம். அப்ப 5 ராஜாக்கள், 5 ராஜாக்களுடைய சேனைகள் கூடிக்கொண்டார்கள். அப்ப யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, அவர்களை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஆண்டவர் உங்களுமா தான் சொல்றாரு, உன்னோட பிரச்சனை ரொம்ப பெருசு, என் திறமைக்கு மிஞ்சின, என் பலத்திற்கு மிஞ்சின போராட்டங்கள் ஆண்டவர் சொல்றாங்க, உன் கையில அவைகளை கொடுக்கிறேன். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே நீ அவைகளை முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்று என்ன சொல்லியிருக்காங்க 10:8, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. இதுதான் ப்ரொஃபெட்டிக் வேர்டு. ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு முன்னாடி நிற்காது. நீங்க நினைக்கலாம், இந்த கடன் நம்மள அப்படியே நம்மளை ஒடுக்கிருமோ, இந்த வியாதி நம்மளை ஒடுக்கிருமோ. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 11ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அப்ப அங்க ஒரு பெரிய விக்டரி நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்களால கையில பட்டயம் தானே, அன்னைக்கு பட்டயத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுங்க இந்த 5 ராஜாக்கள் சேனைகள் எல்லாம் இவனுங்க எப்படி அடிக்க போறாங்கன்ட்டு என்ன பண்றாரு, வானத்துல இருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவன் அப்ப கர்த்தருடைய கரம், உங்களுடைய பலத்தினால நீங்க என்ன செய்றீங்களோ அதை பார்க்கிலும் பல 1000 மடங்கு பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்து உங்களுடைய வெற்றியை இன்று உங்களுக்கு தரும். ஆமென். உங்க கையில கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா உங்களுடைய தேவை ரொம்ப பெருசா இருக்கு. அவருடைய கரம் இன்று உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். ஆமென். தேவன் சொல்றாரு, என்னுடைய கரம் உனக்காக கிரியை செய்கிறது, நான் உனக்கு தேவையான வெற்றியை உனக்கு தருவேன். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று உனக்காக எல்லாவற்றையும் செய்த நான் இன்று உனக்காக கிரியை செய்வேன். உனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் நான், உனக்காக இந்த வெற்றியை தருவேன் என்று சொல்கிறார். எனவே எந்த ஏரியாஸ்ல நீங்க எனக்கு ஒரு வெற்றி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றியை தரும். பெரிய வெற்றியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.